சாராயம் பாட்டில் விற்கிறதுக்கு 10 ரூபா கூட்டி விற்கிறதுக்கு நீங்க தனி அமைச்சகம் வச்சு அதற்கு முழுமையான கவனம் செலுத்தக்கூடிய நீங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் நடத்தப்படுது அப்படின்னா இங்க ஒரு உள்துறையோ இங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்குக்காக ஒரு அமைச்சகமோ லைக் ஸ்பெஷலைஸ்டா ஒரு டீமோ இருக்கா? 20 வழக்கு மேல இருக்கு ஒருத்தவங்க மேல. அதெல்லாம் தாண்டி என்ன கொடுமை அப்படின்னா 2011-12 காலகட்டத்துல இதே மாதிரி ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல. அப்போ ஒரு ஹேபிச்சுவல் ஒஃபெண்டரை அரசு ஒரு சமூக குற்றவாளிய ஒரு கட்டுக்குள் கொண்டு வராம அஜாக்கிரதையாக இருந்த அரசை கண்டிக்கிறத தவிர்த்து என்ன இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேச்சர்? நாம என்ன கேட்கிறோம்? மணிப்பூர்ல நடந்தது இல்ல, வீதியில வந்து நிர்வாணமாக பெண்ணை வந்து அழைத்து கொண்டு போனதை உலகமே கண்டுச்சு. உலகத்துக்கு மத்தியில இந்தியா வெக்கி தலை குனிஞ்சிச்சு நம்ம எல்லாருக்கும். அதே மாதிரி சம்பவம் தானே இதுவும். நீங்க போராட்டம் பண்ண வரக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் அடக்குவீங்க முடக்குவீங்க அப்படின்னா உங்கள் மீது தப்பு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கணும். இந்த திமுக அறிவாலயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசு மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு எந்த இடத்துலயுமே நினைக்கலையே. கல்லூரிக்கு போனா மாணவிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, மருத்துவமனைக்கு போனா டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை. அதோட இன்னும் சொல்றேன் கேளுங்க, புதுக்கோட்டையில செவிலியருக்கு நிர்வாணமாக படம் எடுத்துட்டு அந்த பெண்ணுகிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கட்டாயப்படுத்தி நீங்க தரணும்னு சொல்லி அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு விஷம் குடிச்சு அந்த பொண்ணு போய் மருத்துவமனை படுறதுக்கு இன்ன வரைக்கும் உயிருக்கு பாதிப்பு அந்த பிள்ளைக்கு. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய திமுக சுற்றுச்சூழல் அணின்னு சொல்றாங்க. ஏன் பெர்மிஷன் நீங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்க எதுக்காக போராடுறோம்? இப்படியான ஒரு உண்மையாவே அன்னைக்கு வந்து வள்ளுவர் கூடத்துல எங்களுக்கு இடம் விட்டீங்கன்னா எங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை மேடையில ஏறி பேசி 2-3 விஷயத்த பேசி இதற்காக நீதி வாங்குற வரைக்கும் நாங்கள் வந்து என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமாக நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நின்று பேசிட்டு போயிருப்போம். ஊடகத்தை சந்திச்சு 4 கேள்விகள் கேட்டுட்டு போயிருப்போம் இந்த அரசை. ஆனா எதுக்கு எங்களை அரசு பண்ணணும்? நாங்க என்ன பயங்கரவாதிகளா? 2 தரப்பு இப்படிதான் அவமானப்பட்டு போய் நிக்கணும். ஏன்னா 2 பேருமே இவங்களுடைய நீட்சியின் ஆட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவின் நீட்சியாக திமுகவையும், திமுகவின் நீட்சியாக அதிமுகவும் தொடர்ச்சியாக இருக்கு. அதே மாதிரி தான் மத்தியிலும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் மதிப்பிற்குரிய ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதில் யார் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞானசேகரன் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் வந்து போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. இதன் காரணமாக சீமான் அவர்களே வந்து கைது செய்யப்பட்டார். நீங்களும் கைது செய்யப்பட்டீங்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு அந்த போராட்டம்? இல்லை, தொடர்ச்சியாக தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவமாக இது இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாகவே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீதிக்கு ஒரு கொலை நடக்குது, அரசியல் பிரமுகர்களுடைய கொலை நடக்குது. இங்கே இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொண்டாங்க, அந்த பக்கம் எங்கள் கட்சியை சார்ந்த ஜேவியர் ஃபெலிக்ஸ் அவர்களை கன்னியாகுமரி, அதற்கு பிறகு மதுரையில் ஒரு கொலை. கொலைகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சேஃப் சிட்டி சென்னை, இல்லை சேஃப் சிட்டி தமிழ்நாடு, சேஃப் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையாகவே மிகைப்படுத்தப்பட்ட சொற்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. கொலைகள், கடத்தல், அப்புறம் இந்த கஞ்சா மது புழக்கம் அது வந்து கட்டுக்கடங்காத அளவுல இருக்கு. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எல்லா இடங்களும் பரவலாக இன்னைக்கு வந்து மது புழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்கக்கூடிய சமுதாயமா மாறி இருக்கும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், நாகரிகப்பட்ட சமுதாயமா மாறி இருக்கோம். அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது சிவிலைஸ்டு கம்யூனிட்டியா மாறி இருக்கும். அப்படிங்கும் போது இது எல்லாமே பண்பட்ட சமூகம் நமக்கு தெரியணும், எது சரி எது பேலன்ஸ்டா இருக்கணும், எது சரியான ஒரு சமூகமா இருக்கிறதுக்கு அரசு எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஆனா அது எது ஒண்ணுமே இல்லாம தறிக்கெட்ட ஒரு நாடா மாறிக்கிட்டு இருக்கோமேங்கிற அந்த கவலை இருக்குல்ல, அது செய்தித்தாள்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நாளொரு மேனி பொழுதோறு வண்ணமா ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள். கல்லூரி மாணவர்கள் கஞ்சா வச்சிருக்காங்க, எவ்வளவு கிலோ கஞ்சா கடத்தினாங்க அப்படிங்கறத செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இப்ப அண்மை காலங்கள அதிகரிச்சு வரக்கூடிய இந்த குற்றங்கள் இது எல்லாமே எண்ணத்துல வந்து முடியுது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது எதன் கீழே இருக்கு அப்படின்னு
அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசின் கீழ் நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஒரு சாராயம் பாட்டில் விற்கிறதுக்கு 10 ரூபா கூட்டி விற்கிறதுக்கு நீங்க தனி அமைச்சகம் வச்சு அதற்கு முழுமையான கவனம் செலுத்தக்கூடிய நீங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் நடத்தப்படுது அப்படின்னா இங்க ஒரு உள்துறையோ இங்க வந்து ஒரு என்ன சட்டம் ஒழுங்குக்காக ஒரு அமைச்சகமோ லைக் ஸ்பெஷலைஸ்டா ஒரு டீமோ இருக்கா? ஐயா சொன்னாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கும், குற்றம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. இன்னொரு முறை சொல்றேன், குற்றம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய அரசு தான் இன்னைக்கு பட்டப்பகல்ல, அதாவது இரவு மாலையில நடந்தாலும் சொல்றேன், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. இந்த பக்கம் ஐஐடி இருக்கு, இந்த பக்கம் வந்து ஆளுநருடைய மாளிகை இருக்கு, ஐஐடி இருக்கு, இந்த கிண்டி பார்க் இருக்கு, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரதான இடம். அண்ட் அது ஒரு என்ன சொல்றது, பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டியும் கூட. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் கேட்டா எல்லாரும் ஏதாவது ஒரு கோர்ஸ் அங்க படிச்சிருப்பாங்க இங்க இருக்க இந்த ஜெனரேஷன்ல. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சோம்னு சொல்லி அண்ட் அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இவ்வளவு நிர்வாக சீர்கேடு, கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இவ்வளவு ஒரு சீர்கேடு இருக்கும் அப்படின்னா அதற்கு தார்மீகமா யாராவது பொறுப்பேற்கணும். அதிலும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் சொல்றவரு சைதை தொகுதியினுடைய கிழக்கு தொகுதியினுடைய மாணவரணி அமைப்பாளர்னு சொல்றாங்க. ஆனால் என்னைக்கு இந்த செய்தி வருதோ, இந்த நபரை காட்டி கொடுத்தது அவரோட தம்பியோ அண்ணனோ சொல்றாங்க, முதல் நாள் விட்டுட்டீங்க வெளியில, முதல் நாள் அவரை கூப்பிட்டுட்டு கைது பண்ணிட்டு வெளில விட்டீங்க. அதற்கு பிறகு திருப்பி நீங்க போய் அவனை வந்து பிடிச்சு கைது பண்ணி வைக்கிறீங்க. கேட்டா அவனுடைய போனுக்கு இல்ல, போனை வந்து காணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ செய்தி சொல்றீங்க. ஆனால் அவன் ஒரு சரித்திர குற்ற பதிவு கொண்ட ஒரு நபர், ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்றாங்க. 20 வழக்கு மேல இருக்கு ஒருத்தவங்க மேல. அதெல்லாம் தாண்டி என்ன கொடுமை அப்படின்னா, 2011-12 காலகட்டத்துல இதே மாதிரி ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல. அப்போ ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரை அரசு, ஒரு சமூக குற்றவாளிய ஒரு கட்டுக்குள் கொண்டு வராம அஜாக்கிரதையாக இருந்த அரச கண்டிக்கிறத தவிர்த்து என்ன இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேச்சர்? மக்களும் போராடக்கூடாது, மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் போராடக்கூடாது அப்படின்னா இது ஜனநாயக அரசா இல்ல வேற என்னன்னு கேட்க தோணுது இல்ல? கடந்த ஆட்சி காலத்துல போராடுறோம்னு போராட்டம் பண்றவங்கள தான் வந்து கைது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை போராடுறோம்னு சொன்னாலே கைது. அந்த மாதிரியான ஒரு எதேச்சதிகாரம், அந்த மாதிரியான அரச பயங்கரவாதத்தை தான் இன்னைக்கு நேற்று வந்து இன்றைய திமுக அரசு வந்து நாம் தமிழர் கட்சி மீது நடத்தினதா பார்த்தோம். இன்னைக்கும் வந்து பாமக கட்சியினுடைய நிறுவனரை, அவங்களுடைய மனைவி, அவங்களெல்லாம் வந்து கைது செய்து, ஆமா சௌமியா அன்புமணி அவங்களெல்லாம் வந்து கைது செய்ததை நம்ம கேள்விப்பட்டோம். நாம் என்ன கேட்கிறோம், மணிப்பூர்ல நடந்தது இல்ல, வீதியில வந்து நிர்வாணமாக பெண்ணை வந்து அழைத்து கொண்டு போனதை உலகமே கண்டுச்சு. உலகத்துக்கு மத்தியில இந்தியா வெக்கி தலை குனிஞ்சிச்சு, நம்ம எல்லாரும் தெரியும். அதே மாதிரி சம்பவம் தானே இதுவும். ஒரு பாலியல் வன்கொடுமை, அவனோட சேர்ந்து இன்னும் பல பேர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஏன்னா சார் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பொண்ணு அந்த எஃப்ஐஆரை வந்து வெளிவிட்டது அதெல்லாம் விட பெரிய குற்றமா நாங்க பாக்குறோம். விக்டிம் பிளேமிங். இந்த செய்தி வந்து எஃப்ஐஆர் வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால கசிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் உருட்டலாம், உங்களுடைய கற்பனைக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நாம ஒண்ணுமே கேட்கல. இன்னைக்கு எதுக்கு அரசு இவ்வளவு ஒரு அடக்குமுறையை நம்ம மேல கையாளுது? உங்க மேல குற்றம் இல்லைல்ல? சரி, உங்க கட்சிக்காரன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், எங்க கட்சியாவே இருந்தாலும் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி தருவோம்னு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்கு. ஆனால் மாறாக நீங்க போராட்டம் பண்ண வரக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் அடக்குவீங்க, முடக்குவீங்க அப்படின்னா உங்கள் மீது தப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இவ்வளவு தூரம் ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியை கைது பண்ணி வெளியில விட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவன் யாரு கூட எல்லாம் பழகினாலும் எல்லா டீட்டெயில்ஸும் அழிக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி மற்றவர்கள் பதிவு செய்திருந்த சமூக வலைத்தள பக்கங்களுடைய போட்டோஸை பார்த்திருப்போம். மாசு ஐயா அவர்களோட படங்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி பல அரசியல் முக்கிய குறிப்பா திமுக காரங்களோட படம் எடுத்து வச்சிருக்காரு. இல்ல, அமைச்சர்களோடு பலர் வந்து புகைப்படம் எடுத்துக்கிறது இயல்புதான். இதை எப்படி நீங்க முரசொலியில உங்களுக்கு போட்ட பதவி அப்புறம் எதுக்கு வந்து ஐயா ரகுபதி அவர்களோ ஐயா துரைமுருகன் அவர்களோ எங்க கட்சியை சார்ந்தவங்க இல்லைன்னு எதுக்கு நீங்க போய் சொல்றீங்க? எதுக்கு போய் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கவனத்தில் ஒரு கால்வாசி இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க சொல்லுவோம்னு நினைச்சீங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்குமே.
இந்த திமுக அறிவாலயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசு மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு எந்த இடத்துலயுமே நினைக்கலையே. கல்லூரிக்கு போனா மாணவிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, மருத்துவமனைக்கு போனா டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை. அதோட இன்னும் சொல்றேன் கேளுங்க, புதுக்கோட்டையில செவிலியருக்கு நிர்வாணமாக படம் எடுத்துட்டு அந்த பெண்ணுகிட்ட 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கி கட்டாயப்படுத்தி நீங்க தரணும்னு சொல்லி அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு விஷம் குடிச்சு அந்த பொண்ணு போய் மருத்துவமனையில் படுறதுக்கு இன்ன வரைக்கும் உயிருக்கு பாதிப்பு அந்த பிள்ளைக்கு. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய திமுக சுற்றுச்சூழல் அணின்னு சொல்றாங்க. இந்த குற்றத்துக்கு பின்னாடி ஒரு திமுக காரர். அதே மாதிரி தஞ்சாவூர் ஒரத்த நாட்டுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு பெண்ணுக்கு, ஒரு மாணவிக்கு. அதற்கு பின்னாடி ஒரு திமுகவின் பிரமுகராக இருக்கிறார். அதே மாதிரி இங்க திமுகவினுடைய கூட்டத்துல ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை யார் பண்ணாங்க அப்படின்னா திமுகவின் பிரமுகர். அப்போ குற்றங்களுடைய ஆணிவேர் எங்கன்னு போய் தேடி பார்த்தோம்னா திமுக காரங்களா இருக்கிறாங்க. அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீங்க தவறுகளை செய்வதற்கு ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரை, இந்த சமூக குற்றவாளிய கண்காணிப்புல வைக்காம இந்த அரசு என்ன பண்ணுது? அப்ப என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் நம்ம நியாயமா எழுப்புறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல், நாங்க எங்க கட்சியில இருந்தா ஒரு தவறு பண்ணாரு, கிருஷ்ணகிரில இருந்து ஒருத்தவன் பண்ணா, அவன் இன்னைக்கு செத்தே போயாச்சு, இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனா நாங்க எங்க கட்சிக்காரங்களே சேர்ந்து அவர் காட்டி கொடுத்தோம், எங்க கட்சிக்காரங்க தான் சொன்னோம். அந்த மாதிரி தப்புனா தப்பு தானே. இங்க அதற்கு ஏதாவது ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் இருக்கா? ஆனால் உங்க கட்சிக்காரர் என்பதனாலேயே காப்பாற்றுவதற்காக அந்த ஞானசேகரனுடைய சோசியல் மீடியாவுடைய பதிவுகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் பண்ணப்பட்டுச்சு? இன்னைக்கு யாராலையுமே வெளிப்படையாக போராட முடியல. ஏன் பண்ண முடியல? இது எல்லாவற்றிற்கும் பதில் அவங்க கிட்ட இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த அரசு ரொம்ப கேடுகெட்ட அரசாக மாறிட்டு இருக்குன்னு ஒரு அம்மா செருப்பெடுத்து ஸ்டாலினுடைய முகத்துல அடிக்குது. அந்த அம்மாவை தேடி பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைக்குது இந்த அரசாங்கம், தனிப்படை அமைக்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இங்க கேரள கழிவுகள் கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போடுமா? இதுக்காக சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் விவாதம் பண்ணுமா? இங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உட்கார்ந்து போராடுமா? சட்டமன்றம் அங்க சிரிப்பு மன்றமா இருக்கு, இன்னும் சொல்லலாம் ரசிகர் மன்றமா இருக்கு. இது செங்கல் அதிகாரம், சிலப்பதிகாரம் அப்படின்னு பேசக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நமக்கு வாச்சிருக்காங்க. இப்பவாவது மக்கள் புரிந்து விளங்கி கொள்ளல அப்படின்னா நாம இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம உணர வேண்டும். உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பல தொண்டர்களும் கைது செய்யப்பட்டாங்க. ஆமா, அன்னைக்கு 500 மேற்பட்டவர்கள் கட்சியின் ஆட்கள். பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே மக்களுடைய என்ன சொல்றது, மக்களுடைய வருகை அதிகமா இருக்கும். சீமான் பேசுறாரு அப்படின்னா அங்க கூடக்கூடிய மக்களுடைய அளவு அதிகமா இருக்கும். அந்தந்த தொகுதியை, அந்தந்த வட்டத்தின், அந்தந்த என்ன சொல்றது, நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் வருவது இயல்பு. ஏதாவது ஒரு பெரிய மாநாடு அப்படின்னா தான் நம்ம எல்லா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மட்டுமே அன்னைக்கு 500 பேரை சிறைப்படுத்தியாச்சு. ஆனா காவல்துறை சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா முறையான பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. ஏன் பெர்மிஷன் நீங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்க எதுக்காக போராடுறோம்? இப்படியான ஒரு உண்மையாவே அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல எங்களுக்கு இடம் விட்டீங்கன்னா எங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை மேடையில ஏறி பேசி 2-3 விஷயத்த பேசி இதற்காக நீதி வாங்குற வரைக்கும் நாங்கள் என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமாக நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நின்று பேசிட்டு போயிருப்போம். ஊடகத்தை சந்திச்சு 4 கேள்விகள் கேட்டுட்டு போயிருப்போம் இந்த அரசை. ஆனா எதுக்கு எங்களை அரசு பண்ணணும்? நாங்க என்ன பயங்கரவாதிகளா? இல்ல இந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்யக்கூடியவர்களா? அப்படியெல்லாம் இல்லையே. இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். மக்களையும் போராட விட மாட்டீங்க, மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய எங்களையும் போராட விட மாட்டீங்கன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அதை நீங்க எப்பவுமே தான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் நடந்திருக்கு? சட்டை கிழிச்சிட்டு போய் நேரம் ஆளுநர் கிட்ட உட்கார்ந்தவர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவங்களுக்கு ரத்தம் எங்க எல்லாருக்கும் தக்காளி சட்னிங்கிற நிலைமை தான் இவங்களுடைய பாணியே இருக்கு, ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸே இருக்கு. இவங்க போராட்டங்களை முன்னெடுப்பதன் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மன ரீதியான ஒரு உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கன்னு சொல்லிட்டு சிலர் இந்த அக்கறையும் கவனமும் அந்த கல்லூரி, இது ஒரு கேஸ் இல்ல. அதே மாதிரி அந்த ஞானசேகரன் என்பவன் 2 நாட்களுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கான். லைம் லைட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயப்படுறீங்களா? அப்ப என்னத்துக்கு அரசு இருக்கு, என்னத்துக்கு காவல்துறை இருக்கு, என்னத்துக்கு கல்லூரி நிர்வாகம் இருக்கு? அந்த கல்லூரி நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வேந்தர் இருக்கிறாரு, அதுக்கு எதுக்கு துணை வேந்தர் இருக்காரு?
இது எல்லாமே எது ஒண்ணுமே ஒரு முழுமையான ஒரு சிஸ்டமாவே இங்க இல்ல. எல்லாத்தையும் ஒப்புக்கு வச்சு ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இருக்குது, ரன் பண்ணுது, கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு மக்களை. புகார் கொடுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இவங்க அதான் நான் சொல்றேன்னு விட்டுட்டாங்க முத நாள். அவங்களோட தம்பியே சொன்னதுனால, தம்பியும் அண்ணனும் எனக்கு சரியா தெரியல, சகோதரரே சொல்லி அவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிசிடிவி ஒர்க் பண்ணலங்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி நிர்வாகத்துல வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை சகோதரர், சத்தியமா புரியல. இதுல அந்த பெண்ணை விக்டிம் பிளேம் பண்றது இருக்குல்ல, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அந்த பெண்ணு வந்து சொல்றது இருக்குல்ல. என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 85 விழுக்காடு குற்றங்கள் குறிப்பா இந்த பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதே இல்லை. பதிவு செய்யப்படுவது வெளியவே வரமாட்டாங்களாம் பெண்கள். உங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் பெண்களை எப்படி வந்து, பெண்கள் இல்லாம இந்த சமூகம் இருக்கா? இந்த உலகம் இயங்குமா? பெண்கள் இல்லாம இந்த உலகம் இருக்கா? சம விழுக்காட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மரியாதை இந்த உலகமும் இந்த சமூகமும் கொடுத்துருக்குன்னு நீங்க பாருங்க. அதே மாதிரி மெஞ்சி இருக்க 15 விழுக்காடு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்டே எடுக்கிறது இல்லை, முதல்ல எஃப்ஐஆரே போடுறது இல்லை. அப்படி மீறி போட்டுட்டாங்க அப்படின்னா அதுல விக்டிம் பிளேம் பண்றது, காலவரையறை இல்லாம அவங்க அந்த வழக்குகளை அப்படியே இழுக்கிறது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெண் வெளியில வந்து இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சது, அது வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, இது எல்லாமே பாராட்டத்தக்கது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இது இன்னும் ஒரு முறை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மக்களுக்காக நம்ம நிக்கிறோமே தவிர்த்து, இந்த அரசை யாருமே கேட்கல அப்படின்னா மூடி மூடி மறைச்சிட்டு இன்னொரு சம்பவம் நடக்கும். ஏற்கனவே பலாயிரம் சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இது நம்மளுக்கு ஒவ்வொரு பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவு, நாங்க வந்து கண்ட்ரோலா இத மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம் வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு காணொலி அனுப்புறேன், நீங்க வேணா அதை போட்டுக்கோங்க. எப்படின்னா இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க சொல்லுவாங்க ரெண்டு தரப்பு இப்படிதான் அவமானப்பட்டு போய் நிக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே இவங்களுடைய நீட்சியின் ஆட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவின் நீட்சியாக திமுகவையும், திமுகவின் நீட்சியாக அதிமுகவும் தான் தொடர்ச்சியாக இருக்கு. அதே மாதிரிதான் மத்தியிலும் ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்துல என்ன பேசுவாங்க, நீங்க இந்த ஊழல் பண்ணிருக்கீங்க, நீங்க மட்டும் பெரியா இவங்களா, நீங்களும் இந்த ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. இப்படி மாறி மாதிரி லாவணி சண்டை போட்டுக்குமே தவிர்த்து ரெண்டு பேரும் அவங்களை அம்பலப்படுத்திக்கிறாங்க. இதுல இருந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் வேண்டாம் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். இவங்க எவ்வளவு குற்ற சரித்திரம் படைத்தவர்கள்ங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றதுனால நமக்கு தீர்வே கிடையாது. சரியான ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிறது தான். மக்கள் கிட்ட அதிகாரம் இருக்கணும். ஒரு தொழிலதிபர் மூலம் சீமான் அவர்கள் தொடர்பு கொண்டு தனியாக மன்னிப்பு கேட்பதாக கூறினார் அப்படின்னு சொல்லி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்கிறாரு. என்ன நடக்குது? இல்ல இப்போ திமுக என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்குது அப்படின்னா, சீமான் என்ன செஞ்சாலும் ஹிட் ஆகுது, என்ன சொன்னாலும் பாப்புலர் ஆகிறாரு. அவருக்கு ஒவ்வொரு செக்மெண்டா ஆட்களை வந்து வச்சு அவர் வந்து பெரியாருன்னு பேசினா பெரியாரை எதிர்க்கிறதுக்கு, பெரியாரை பத்தி பேசாருன்னா அதை எதிர்க்கிறதுக்கு மட்டும் ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஒரு விங் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் யாருன்னு, மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்கள் இப்போ கூட வந்து போராட்டம் பண்ண போறாங்க. அதுக்கு என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் ப்ரொமோஷன் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ்ல வந்து அவங்களுடைய இதை வச்சுட்டு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு துறை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி பேசிட்டாரு கொண்டுட்டார். ஒரு ஐபிஎஸ்னுடைய வேலை என்னங்க? அந்த பதவிக்கே அவமானம்னு நான் பார்க்குறேன். அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்கல்ல, பதவி உயர்வு. டஸ் ஹி ஈவன் ஹேவ் தட் இன்டெகிரிட்டி? ஒரு என்ன சொல்றது, அந்த பொறுப்புக்கே அந்த அவமதிப்புன்னு நான் பார்க்குறேன். இல்ல, அவருடைய செயல்பாடு, அவருடைய பணிக்காகத்தானே பதவி உயர்வு வந்து வாங்கியிருக்காரு, டிஐஜியா ப்ரமோட் ஆயிருக்காரு. ஆமா, யாரு நான் சீமானை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க அப்படிங்கிறதான் இது நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ஒரு லேமனா உங்களுக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கணும், எனக்கு அப்படிதான் புரியுது, அப்படிதான் புரியுது. அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகளா, அவங்களுக்கு மட்டும்தான் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு 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 டெல்லியில, மகாராஷ்டிராலாம் தெரியல, அங்க போய் அந்த மாநாட்டுல, ஐபிஎஸ் மாநாட்டுல இன்னும் உளவுத்துறை அமைச்சர்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய தரம் எங்க வரைக்கும் போகுதுன்னு நீங்க பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன், காவல்துறைக்கு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கீழே இருக்கக்கூடிய காவல்துறை பக்கத்துல, அதாவது அந்த துறை சார்ந்தவர்கள்ல தப்பு பண்ணாதவங்க இல்லையா, கமிஷன் வாங்காதவங்க இல்லையா, அவரோட துறை சார்ந்தவங்கள்ல எத்தனையோ பேரு அந்த இடத்துல வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேலதிகாரிக்கு, குறிப்பா வருண் கிட்ட போய் சொன்னாலும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத கேசஸ் எல்லாம் இன்னும் இருக்கே, பெண்டிங்ல இருக்கே. அதெல்லாம் நம்ம போய் டீட்டெயிலா எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும்.
அதற்கெல்லாம் அவர் தீர்வு கண்டுட்டாரா? எத்தனையோ சிக்கல்கள் திருச்சியை சுத்தியே இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் இருக்கு, கொலை வழக்குகள் இருக்கும், எத்தனையோ குற்றங்கள் அங்க சமூக சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இவர் எந்த பிரஸ் மீட்டை கொடுத்து அவருக்கு தீர்வு கண்டாரு? எந்த போலீஸ் கமிஷன் வாங்குறத கண்டிச்சு இவர் இந்த போலீஸுக்காக நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு நின்று இருக்கிறாரு? அவர் துறைக்கு கீழே அவர் ஒழுங்கா நிர்வகிச்சிருக்காரா? கட்டுப்படுத்தி இருக்கிறாரா? நீங்க ஒரு அரசியல் தலைவர், வேற ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை பேசுறீங்களா? நீங்க வேற ஒரு பல கோடி மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் எப்படி நீங்க பொதுவெளியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பேசுவீங்க? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது? ஆளும் கட்சியினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் பேக்கப் இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா? வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி நீங்க இப்படி பேசுவீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி நீங்க எவ்வளவு பேசுனீங்க? எங்க ஆட்கள்னு சொல்லி நீங்க கைது செஞ்சுட்டு போனவங்கள எவ்வளவு தரைக்குறைவா நீங்க நடத்துனீங்க? என்னுடைய மனைவி, என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே மோசமான வார்த்தைகள்ல எங்களுக்கு குடும்பம் இல்லையா? எங்களுக்கு குடும்பம் இல்லையா? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பிரஸுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி கேக்குறாங்க. அதற்கு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இவர் போறாரு, டாக்ஸ் பார்க்கிங் டேன்னு போடுறாரு. அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல இந்த குச்சி வச்சுட்டு லத்தி வச்சுட்டு பேசுறது, எனக்கு பயம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. எனக்கு சத்தியமா புரியல. ஒரு ஐபிஎஸ் ஒரு டிஐஜினுடைய வேலை இதுதானாங்கிறது தான் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ஒரு அரசியல் தலைவரை பார்த்து நீங்க ஒரு தனிநபர் மாதிரி நீங்க பேசுவீங்க அப்படின்னா, எங்களுக்கும் குடும்பம் இருக்குங்க, எங்களுக்கும் குடும்பம், பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்ல பெண்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வாந்தி எடுக்கிறவங்க இருக்காங்க, திமுக காரங்க இருக்காங்க. எங்களால கொடுக்க முடியும். நாங்க அதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதற்காக நாங்களும் முன் வைக்கிறோம். ஆனால் முதல்ல உங்க முதுக பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். அதற்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க அந்த மாதிரி குற்றம் சீமான் அவர்களும் சில பிரஸ் மீட்ல சொல்றாரு, நீ யாரு, நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் அப்படிங்கலாம் சொல்றாரு. இது மாதிரி ஏன் விமர்சிக்கணும்? கொஞ்சம் தவிர்த்தரலாமே பொதுவெளியில. இங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்றீங்க. அதாவது எங்களை ஒரு ஐபிஎஸ்க்கு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரை பதில் சொல்றதுக்கு நீங்க கொண்டுட்டு போறீங்க. அந்த லெவலுக்கு நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படி இருக்கு. இங்க 1008 மக்கள் பிரச்சனை இருக்கு. அதனை பேசி அதற்காக நின்றுட்டு போக வேண்டியதுதான் எங்களோட வேலை கட்டாயம். நேத்து கூட சிறைப்பிடிக்கப்பட்டு அவ்வளவு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னா, முழுக்க வருண்குமார் ஐபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு தான் என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கிறேன். சட்ட ரீதியா அவர் போறாருல, நாங்க சட்ட ரீதியா அணுகிக்கிறோம் அதுக்கு அப்படிங்கிற சவாலை நாங்க விடுறோம். உங்களுக்கு யார் இந்த பவர் எல்லாம் கொடுக்கறது? போய் பொதுவெளியில பேசுறது. எவ்வளவு மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒரு தலைவர். நாங்களாம் சும்மா இருப்போமா? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு வெறும் 4 பேர் தான் இருக்கலாம் உங்க குடும்பத்துல. ஆனா தலைவருக்கு, எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 பேர் இல்ல, 4 கோடி பேர் இருக்கும். உலகம் முழுக்க இருக்கும். எங்களுக்கெல்லாம் கோவமே வராதா? கோவம் வராதா? வரும்ல. அப்ப நாங்கெல்லாம் கேட்போம்ல. அதனையும் அடக்கி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிக்கையே விட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல தரம் குறைவாக பதிவுகள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியினோட வளர்ப்பே அப்படி கிடையாது. நாங்க போயிட்டு கேவலமா, ஒரு நியூசன்ஸ் மாதிரி, அநாகரிகமா, வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு பதிவுகள் மாதிரி நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே செய்யாது. அதனையும் மீறி அப்படி செய்யப்பட்டு இருந்தால் புதுசாக வரக்கூடியவங்க பல கட்சியிலேருந்து வர தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க சில பேர் எல்லை மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதையும் கண்டித்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்கு, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால ஒரு 3ஆம் தர வேலையை செய்யக்கூடிய நபராக ஒரு குழுமமாக திமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இல்ல, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட ஏன் ஒரு மோதல் போக்க கடைபிடிக்கிறீங்க? அது தவிர்த்தரலாம்ல. நாங்க தவிர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். திருப்பி ஊடகங்கள் கேள்வி கேட்கறது நீங்க எல்லாம் தான். we don't want to make it as a first. அது ஒரு பெரிய விஷயமாவே ஆகணும்னு எங்க உண்மையாவே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அதை டீல் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். ஆனா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன், டாக்ஸ் பார்க்கிங் டே இப்படின்னு வேணும்னே சீந்திக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் அப்படிங்கறத நம்மளால. அவரோட பதவிக்கு சீமானை தொடர்ந்து சீண்டு அவரோட பதவிக்கு அது அழகில்லை. உங்களோட வேலையை பாருங்க. உங்களோட துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய குற்றங்களை எடுத்து மக்கள் கிட்ட பேசி அதற்கான தீர்வை காணுங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரோட மோதாதீங்க. அதான் நம்ம சொல்றோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.